என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. சரியில்லையே. இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்கா. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மாறு பிஞ்சிரும். என்ன ராக்கு, மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? பென்சில்ல மீச வரைஞ்சவனெல்லாம் எனக்கு மாமனா? போட்டா சரி ராக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. போடாங்கறல்ல, நம்ம அங்கிட்டே போயிருக்கலாம். காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிரு, இல்ல கால் 2 இருக்காது. ஏண்டா மருந்து, என்ன சொல்லிட்டு போற? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு முத்து முத்தா காய்ச்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதான். ஐயோ ஐயோ ஐயோ, வாங்கடி வாங்க, வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ, இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதலிரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி, ஏமா அங்கே நின்ட்ட? வா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்கு போறியா? குறும்பி கொண்ட பால. அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ, ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா? உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை பெண். ஆமா, அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன மறந்து போச்சே? மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி போயிரு சொன்னேன்ல? ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா, உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன். கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கமான்.